வெல்கம் டு S3 ப்ரோக்ராமிங் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்ஜ் ரிகர்ஷன் இன் ஆர். ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி ரிட்ஜ் ரிகர்ஷன் வந்து நம்ம அப்ளை பண்றது ஒரு டேட்டா செட்ல அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ ரிட்ஜ் ரிகர்ஷன் இஸ் எ மெத்தட் we can use to fit a regression model when multi-collinearity is present in the data. ஸோ லாசோ அண்ட் ரிகர்ஷன் ரிட்ஜ் ரிகர்ஷன் ரெண்டுமே ஒரே சேம் திங் தான். இதுல வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுலயும் வந்து நம்ம சம் ஆஃப் ஸ்குவாடட் ரெசிடியல்ஸ் ஆர்எஸ்எஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதே மாதிரி எம்எஸ்சி தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ அதுல வந்து நம்ம லாசோல வந்து லாம்டா ஈக்குவல் டு 1ன்னு வச்சுப்போம். ஆனா ரிட்ஜ்ல வந்து லாம்டா ஈக்குவல் டு 0ன்னு வச்சுப்போம். ஸோ இது ரெண்டு மட்டும் தான் நம்மளுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். மற்றபடி எல்லாமே ஒண்ணுதான். ஸோ நம்ம வந்து அதே லோட் டேட்டா வந்து எம்டி காஸே நம்ம எடுத்துப்போம். ஆனா நம்ம யூஸ் பண்ண போறது லாம்டா ஈக்குவல் டு ஸோ நம்ம லாம்டா ஈக்குவல் டு 1 அப்படின்னா அது வந்து லாசோ ரிகர்ஷன்ல போயிடும். ஸோ இட் செட்டிங் த ஆல்பா டு சம் வேல்யூ பிட்வீன் த 0 and 1 இஸ் ஈக்குவல் டு யூசிங் த எலாஸ்டிக் நெட். ஸோ 1 அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது லாசோ ரிகர்ஷன், 0 அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ரிட்ஜ் ரிகர்ஷன். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், அதே சேம் தான் எடுத்துக்க போறோம். சேம் வேல்யூ நம்ம லாசோல என்ன பண்ணமோ அதே சேம் வேல்யூ, அதே வந்து ரெஸ்பான்ஸ் வேரியபிள் ஹெச்பி தான் எடுத்துக்க போறோம். மீதி எல்லாமே ப்ரெடிக்டர் வேரியபிளா நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இதுல எப்படி ரிட்ஜ் ரிகர்ஷன் எப்படி ஃபிட் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இதே டேட்டா செட்ல, அதாவது சேம் டேட்டா செட். ஸோ நம்ம வந்து லைப்ரரி ஜிஎல்எம் என்இடி யூஸ் பண்ண போறோம். ஸோ இதை நம்ம ரன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ரிட்ஜ் ரிகர்ஷன் மாடல்ல வந்து ஜிஎல்எம் என்இடில எக்ஸ், ஒய் ஆல்பா ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளுக்கு சம்மரி வந்துருச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கிராஸ் வேலிடேஷன் தான் பண்ண போறோம். ஸ்டெப் 3ல வந்து சூஸ் an optimal value for lambda. So identify the lambda value that produce the lowest test mean squared error using the k-fold cross validation. So நம்ம k-foldல தான் நம்ம பண்ண போறோம். ஸோ சிவி மாடல் யூஸ் பண்ணிக்கிறோம். cv.glm NET ல x, y ஆல்பா ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதை ரன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பிளாட், சிவி மாடலோட பிளாட் எப்படி இருக்கு. ஸோ நம்மளுக்கு 2, 4, 6, 8, 10 வருது. இங்க வந்து 4, இதுதான் வந்து லாம்டா, ஆல்பா ஈக்குவல் டு 0. ஸோ பிளாட் சிவி மாடல். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஃபைண்ட் த ஆப்டிமல் லாம்டா வேல்யூ வந்து பண்ண போறோம். மினிமைஸ் த டெஸ்ட் எம்எஸ்சி. ஸோ இதை ரன் பண்ணுங்க. ஸோ நம்மளுக்கு வந்து 11.02511 அப்படின்னு வருது. ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம், ப்ரொடியூஸ் த பிளாட் ஆஃப் டெஸ்ட் எம்எஸ்சி பை லாம்டா வேல்யூ. இதை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுவோம் லாம்டா வேல்யூல. So the lambda value that minimize the test MSC returns out of 11.02511. So let's step 4 வந்து analyze the final model ல வந்து we can analyze the final model produced by the optimal lambda value. So நம்ம என்ன பண்ணுவோம், find the coefficient பார்ப்போம். So நம்ம இப்ப அடுத்தது என்ன பண்ண போறோம், find the coefficient best model பார்க்க போறோம். So நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்திருக்கு. So we can also produce a trace plot to visualize how the coefficient estimate changed as a result of the increasing lambda. So நம்மளுக்கு வந்து லாசோ ரிகர்ஷன்ல ட்ராட் வரவே இல்லை. ஸோ இங்க வந்துருச்சு. ஸோ நம்ம என்ன பண்றோம், அதோட கால்குலேட் த ஆர் ஸ்குவாட் ஆஃப் மாடல் ஆன் ட்ரைனிங் டேட்டா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், ப்ரெடிக்ட் பண்றோம். அதுக்கப்புறம் find the value. ஸோ நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 79.87. ஸோ அதுல வந்து நம்மளுக்கு 80 வந்தது. இதுல வந்து நம்மளுக்கு
79.87. So the rich regression வந்து this is the best model was able to explain 79.87 percentage of the variation in the response value of the training data. So நம்ம ஒரே டேட்டா தான், ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஆல்பா மட்டும் மாத்திருக்கோம். ஆல்பா 1ன்னா அது லாசோ ரிகர்சன், ஆல்பா 0ன்னா அது வந்து ரிட்ஜ் ரிகர்சன். சோ ரிட்ஜ் ரிகர்சன்ல எவ்வளவு பெர்சன்டேஜ் வருது, அதே மாதிரி லாசோ ரிகர்சன்ல எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்தது. So லாசோல வந்து 80% is a best model to fit in the prediction, the HP response variable and coefficient predictor variable. அதே மாதிரி இதுல வந்து 79.87 is a best model to fit in the HP response variable and other one predictor variables. So இது வந்து ரிட்ஜ் ரிகர்சன். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.